விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குதுங்க. அதனால இந்த வருடம் முழுக்க நீங்க பிரகாசமாக இருப்பீங்க. முகத்துல ஒரு தெளிவு இருக்கும். நீங்க பார்க்குற வேலை எதுவா இருந்தாலும் அதில் நீங்க முதலிடத்தை பிடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கரகரப்பான சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு கலகலப்பான சூழ்நிலை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கமும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிதலும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி உங்க ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையை பெற்றிருக்கும் நேரத்துல இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறதுனால நீங்க எல்லாத்திலையுமே தெளிவான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. உங்களுடைய ஆளுமை தன்மை அதிகரிக்கும். நிர்வாக திறமையும் கூடிக்கிட்டே போகும். எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல இப்ப 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. மே மாசம் வரைக்குமே அவர் மறைஞ்சுதான் கிடக்கிறாரு. அது வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். சிலர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலையும் வரும். எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, எப்ப பார்த்தாலும் மருந்து மாத்திரன்னு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் மருத்துவ செலவுகளும் அதிகமாயிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்துக் கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் ஜூன் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்து ராசியை பார்க்க இருக்கிறதுனால ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு அமோகமா இருக்கும். எங்க போனாலும் நல்லது நடக்கும். ஏமாந்து போன தொகையும் கைக்கு வரும். குடும்ப வருமானமும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்குங்க. ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அருமையாக இருக்குது. அந்த காலகட்டத்துல பிள்ளையுடைய கல்யாணமும் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 10வது வீட்டுக்கு போறாரு. அந்த காலகட்டத்துல நீங்க உத்தியோகத்துல கவனமாக இருக்கணும். வேலையில கொஞ்சம் இடமாற்றமோ அல்லது சிறு சிறு தொந்தரவுகளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா கடந்த வருடத்தை விட இந்த வருஷத்துல உங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு லாபகரமான சூழ்நிலையை நீங்க எதிர்பார்க்கலாம். பெற்றோருக்கு தான் அடிக்கடி ஏதாவது ஒரு செலவுகள் இருந்துட்டு இருக்கும். அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கவனமாக கண்காணிங்க. அவங்க நல்ல முறையில வழிநடத்தி கொண்டு போறது நல்லதுங்க. ராகு கேது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே சுமாரா தான் இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 3வது வீட்டுல ராகு உட்கார போறாரு. 9வது வீட்டுல கேது உட்கார போறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5 முதல் ராகு கேதுவால் திடீர் யோகங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026ஆம் வருடம் கடந்த வருடத்தை விட மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதாக இருக்குங்க. குறிப்பாக இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்க சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சாலையோரமாக வசிப்பவர்களுக்கு காலனி, குடை இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க. வேர்க்கடலை இந்த வருடம் முழுக்க தானமாக கொடுங்க. 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க.